பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் பார்க்க போகிறோம் தமிழில். ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ்னால் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். Business ethics encompasses the moral principles, standards, and values that guide behavior and decision making within the business realm. It addresses what is considered right and wrong, acceptable and unacceptable in the context of commercial activities, essentially in carrying out of the business, conscience of the business. So, இப்போ பிஸ்னஸ் எத்திக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட்ஸ், பிரின்சிபல்ஸ், வேல்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான கொள்கைகள் இருக்கலாம், எந்த மாதிரி தரத்தை நம்ம கடைப்பிடிக்கணும், என்ன நம்ம பிஸ்னஸோட மதிப்பு, நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, நம்ம நடந்துக்கிற விதம் எப்படி இருக்குது, எப்படி டெசிஷன் எடுக்கிறோம், டெசிஷன் எடுக்கிறது மற்றவங்கள பாதிக்குமா, நம்ம பிஸ்னஸும் அதே நேரத்தில் காப்பாற்றணும், மற்றவங்களையும் அது பாதிப்பு ஏற்படுத்தாததாக இருக்கணும், எது கரெக்டு எது தப்பு அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சிக்கிற இடம் தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் எத்திக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம மனசாட்சி மாதிரி. பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸோட மனசாட்சின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, எந்த மாதிரி வேணால் நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காம, உண்மையான குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுத்து அது மூலமாக ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ். இப்போது சில ஆத்தர்ஸோட டெஃபினேஷன், ரைட்டர்ஸோட டெஃபினேஷன் பார்க்கலாம். மேனுவல் வெலஸ்குவஸ். Business ethics is the study of moral standards and how these apply to the systems and organizations through which modern societies produce and distribute goods and services, and to the people who work within these organizations. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்லேருந்து இது எப்படி நம்ம சொசைட்டிக்கு கொண்டு போகிறோம், இந்த ஆர்கனைசேஷன் இந்த ப்ராசஸில் எப்படி மாரலாக நடந்துக்குது, மாரல்னால் எது சரியானதோ அதை செய்யணும், எது சரியானது அப்படின்னு சொல்லி பொதுவான நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கோ அது நம்ம செய்யணும், எது நியாயமானதோ அதை செய்யணும். இப்போ பிஸ்னஸ் எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது லாலையோ இல்லைனா ஒரு ஆர்டர்லேயோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயோ இருக்காது. ஆனால் ஒரு மனுஷனாக நம்மளுக்கு புரிய வேண்டிய விஷயத்தை தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்கிறோம், பொதுவாக எத்திக்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது ரேமண்ட் பாம்வார்ட். The ethics of business is the ethics of responsibility. பொறுப்பு காட்டுறது தான் எத்திக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. The businessman must promise that he will not harm knowingly. தெரிஞ்சே ஒருத்தங்களுக்கு துரோகம் செய்கிறதோ தீங்கு விளைவிக்கிறதோ தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் பர்சன் கண்டிப்பாக இதை கடைப்பிடிக்கணும். நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். பிஸ்னஸ் எத்திக்ஸ் possesses several defining characteristics. பிஸ்னஸ் எத்திக்ஸ்க்கு பல இயல்புகள் இருக்குது, பேஸ்ட் ஆன் மாரல் அண்ட் சோஷியல் வேல்யூஸ். இது எப்படின்னா, இந்த சமூகம் சில விஷயங்கள் ஒரு கட்டமைப்பு இருக்குது, சில பாரம்பரியங்கள் இருக்குது, நம்ம மதத்தில் ஒரு நல்லது சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம கேட்கணும். இந்த மாதிரி மதங்கள் போதிக்கக்கூடிய சமுதாயம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைப்பிடிக்கக்கூடிய விஷயங்களை கடைப்பிடிக்கிறதும் பிஸ்னஸ் எத்திக்ஸில் ஒரு பார்ட் தான். எத்திக்கல் பர்செப்ஷன்ஸ் கேன் வேரி அக்ராஸ் கல்ச்சர்ஸ் அண்ட் டைம். இது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி, கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ப்ரொவைட்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் கான்டக்ட். Principles and rules for businesses to follow in their operations and interactions with all stakeholders. ஸ்டேக்ஹோல்டர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா, அந்த பிஸ்னஸில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்லேருந்து, எம்ப்ளாயீஸ்லேருந்து, ப்ரொடியூசர்லேருந்து, ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து அத்தனை மெம்பர்ஸ் தான் ஸ்டேக் ஹோல்டர்னு சொல்கிறோம். இப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரு சரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் பிரின்சிபல்ஸ், இந்த மாதிரி தான் எங்களோட பிஸ்னஸோட கொள்கை அப்படின்னு சொல்கிறது தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ரிலேட்டிவ் டேர்ம். Ethical standards are not always absolute and can be context dependent. However, core principles like honesty and fairness are widely recognized. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் எத்திக்ஸுங்கிறது ஒரு எழுதி வச்ச ஒரு சட்டமோ இல்லை கடைப்பிடிக்க வேண்டிய விஷயமோ கிடையாது.
ஆனால் நாமும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் பிஸ்னஸ் எத்திக். கோஸ் பியாண்ட் லீகல் கம்ப்ளையன்ஸ். நான் சொன்ன மாதிரி எந்த சட்டத்து கீழேயும் வர்றது பிஸ்னஸ் எத்திக் கிடையாது. ஆனால் நாமும் அதை கடைப்பிடிப்போம். எதனால் அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், நம்மளோட பிஹேவியரில் இருக்கக்கூடிய நேர்மை. Requires awareness and decision making. Ethical behavior necessitates conscious awareness of ethical implications and deliberate decision making based on ethical principle. இந்த எத்திக்கலான பிரின்சிபல், அதாவது எது சரின்னு நம்ம பார்த்து செய்கிறோம் இல்லையா, அந்த கொள்கைகளின் அடிப்படையாக தான் நம்ம டெசிஷன் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது ஒரு பொருள் வந்து டிஃபெக்டிவான பொருள், இதை கொடுத்தா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் தெரியும். ஆனால் நாம் ஒரு ஒரு ப்ரைஸுக்கு தான் நம்ம அதை வந்து உருவாக்குறோம். நம்ம அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்போம். யார் வேணால் எப்படி வேணால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் அந்த பொருளை விற்றோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் அதனால் பாதிப்படைவாங்க. அதனால் இந்த மாதிரி டிஃபெக்ட் இருக்கிற ப்ராடக்டை, அதாவது ஏதோ தரம் குறைவான பொருளை விற்காமல் இருக்கணுன்ற டெசிஷன் எடுத்தால் அதுதான் எத்திக்கலான டெசிஷன் சொல்கிறாங்க. இம்பேக்ட்ஸ் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அத்தனை நபர்கள், அதாவது அந்த பிஸ்னஸில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்களோ அத்தனை பேரையும் இந்த எத்திக்கல் பிஹேவியர் பாதிக்கும். அது நல்ல விதத்துலையும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். டைனமிக் அண்ட் எவால்விங், as I told you before, இது மாறும் டைமுக்கு ஏற்ற மாதிரி. சொசைட்டல் ப்ராக்ரஸ், இந்த சமுதாயம் வளர்ச்சி அடையும் போது இந்த எத்திக்ஸும் மாறலாம். இம்பேக்ட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் எதெல்லாம் மாற்றுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் இதனால் மாறும் அப்படின்னா, பில்ட்ஸ் ட்ரஸ்ட் அண்ட் ரெப்யூட்டேஷன். இந்த பிஸ்னஸ் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டு மக்களுக்கு அதிகமாகும், அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதிகமாகும், பிஸ்னஸோட பேர் நல்லா முன்னேறும். என்ஹான்சஸ் கஸ்டமர் லாயல்ட்டி. ஒரு கஸ்டமருக்கு ஒரு விசுவாசம் ஏற்படும், அவங்க இங்கேயே திருப்பி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய டேலண்ட்ஸ், ரீட்டைன்ஸ் டேலண்ட்ஸ், அதாவது ரொம்ப திறமையான ஒரு தொழிலாளியை வந்து எத்திக்கலாக பிஹேவ் பண்ணாமல் இருந்தோம்னா அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அவங்கள நம்மளே தக்க வச்சுக்கிறதுக்கும் புதுசாக வரவழைக்கிறதுக்குமே இது உதவும். இம்ப்ரூவ்ஸ் இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸ். நம்ம தொழிலில் வந்து ஒருத்தங்க முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களோட நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அவாய்ட்ஸ் லீகல் இஷ்யூஸ். எந்த லீகல் இஷ்யூவும் வராது எப்போ அப்படின்னா நம்ம எத்திக்கலாக பிஹேவ் பண்ணோன்னா. ப்ரொமோட்ஸ் பாசிட்டிவ் ஒர்க் என்வாயன்மெண்ட். பாசிட்டிவ் ஒர்க் என்வாயன்மெண்ட்டை உருவாக்கும். வேலை செய்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான, ரொம்ப நேர்மையான ஒரு பிளேஸாக இருக்கும். ஸ்ட்ரென்தன் ஸ்டேக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரோடைய ரிலேஷன்ஷிப்பும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம பிஸ்னஸோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாங் டேர்ம் சக்ஸஸ். இப்போ இந்த விஷயம் எல்லாமே இருந்தது அப்படின்னா லாங் டேர்மில், அதாவது இப்போது பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் பல வருஷம் அது நீடித்து அதே பேரோட நிலச்சி நிற்கிறது தான் நம்மளோட வெற்றி. இந்த மாதிரியான லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு, ரொம்ப நீடித்த ஒரு வெற்றிக்கு நம்ம இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலலாம் இந்த அன்எத்திக்கல் பிஹேவியர் உருவாகுது, அதாவது இந்த எத்திக்ஸ்க்கு மாறாக நடக்கிறது, அதுக்கு எதிராக நடக்கிறது, எப்படிலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட பர்சன், அவனோட பர்சனல் க்ரீட், அதாவது அவனோட பேராசையாக இருக்கலாம், இல்லை அவன் வளர்ந்த விதத்தில் மாரல் கேரக்டரில் வந்து வீக்காக இருக்கலாம், எது சரி தப்புன்னு தெரியாமல் வளர்ந்துருக்கலாம். லேக் ஆஃப் எத்திக்கல் அவேர்னஸ், எது கரெக்டுன்றதை வந்து புரிஞ்சிக்காமலே இருக்கலாம். இல்லை ப்ரெஷர் டு பெர்ஃபார்ம், அதிகமான சுமையை வந்து அந்த ஜாபில் இருக்கிற ஓனர் கொடுத்தாங்கன்னாலும் அவன் வந்து என்ன நினைப்பான்னா, இவ்வளோ வேலை இருக்குது, நான் ஏன் செய்யணும், இது நம்ம இப்படி பண்ணிடலாம், இது ஈஸியாக ஷார்ட்கட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பான். அடுத்தது ஆர்கனைசேஷனல் மூலமாக அவர் ஒரு ஆர்கனைசேஷனால் என்னென்னலாம் அன்எத்திக்கல் பிஹேவியர் நடக்கும்னு பார்த்தா, அந்த ஆர்கனைசேஷனோட அன்எத்திக்கல் கல்ச்சர், அவன் வந்து எப்போவுமே ஃப்ராட் தனம் பண்ணி தான் வந்து ரொம்ப வேலை அதிகமாக வச்சு தான் விற்பான். அவன் வந்து எப்போவுமே வந்து குவாலிட்டியே இல்லாத ப்ராடக்ட் கொடுத்து நிறைய ப்ராஃபிட் வச்சு விற்பான் அப்படின்னா அது அந்த ஆர்கனைசேஷனோட தப்பு. லேக் ஆஃப் எத்திக்கல் கைட்லைன்ஸ். இப்போ இப்படி தான் நீ வேலை செய்கிற இடத்துல நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கைட்லைனும் கொடுக்காமல் இருக்கிறது. புவர் லீடர்ஷிப். அந்த லீடருக்கே வந்து ஒரு ஒழுங்கான ஒரு காண்டக்ட் இருக்காது, அவனே ஒழுங்காக எத்திக்கலாக பிஹேவ் பண்ணாத ஒரு பர்சனாக இருந்தால் அது கீழே வேலை செய்கிற மக்கள் அவனை தான் இன்ஸ்பைரேஷனாக எடுத்துப்பாங்க, அண்ட் அவங்களும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது அப்படின்னு தெரியும்,
இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த எத்திக்ஸை நம்மளால் ஃபாலோ பண்ணவே முடியாது. இன்அடிக்குவேட் கண்ட்ரோல்ஸ், எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அவனுக்கு ஒழுங்காக அதை பார்வையிட்டு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியலை அப்படின்னா அங்கே அன்எத்திக்கல் பிஹேவியர் நடக்கும். என்ஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் அப்படின்னா, இப்போது இந்த ஒரு வழியில் நம்ம பயணம் பண்ணுறோம், இங்கேருந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ப்ராப்பரான வழியிலையும் போகலாம், ஷார்ட்கட்லேயும் போகலாம். நான் எப்படின்னா போகணும், ஆனால் எனக்கு அந்த எண்டில் கிடைக்கும் இல்லையா, அந்த சந்தோஷம் போதும், அந்த ஒரு வெற்றி எனக்கு போதும், எப்படியாவது தப்பான வழியில் கூட போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அன்எத்திக்கல் பிஹேவியர் ஆஃப் த ஆர்கனைசேஷன். எத்திக்கல் இஷ்யூஸ், எந்த மாதிரி எத்திக்கல் இஷ்யூஸ் வரும்? ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி, நேர்மை இல்லாதது, ஒரு கூட வேலை செய்கிறவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாதது, ஃபேர்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ், இதெல்லாம் தான் இஷ்யூஸு. இதனால் வர சேலஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. யாருமே ஃபேராக இருக்க மாட்டாங்க, யாருமே நியாயமாக நடந்துக்க மாட்டாங்க, யாருமே ஒரு ஜஸ்டிஸோடு இருக்க மாட்டாங்க, என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. என்வாயன்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த என்விரான்மெண்ட் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அதை ஒரு பொறுப்பாக பயன்படுத்தணும். அதாவது ஒரு ரிசோர்ஸை, வாட்டரை பொல்யூட் பண்ணக்கூடாது, ஏர் பொல்யூட் பண்ணக்கூடாது. எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ், நம்மளோட எம்ப்ளாயி கூட நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். கஸ்டமர் ரிலேஷன்ஸ் அதே மாதிரி தான். கஸ்டமர்ஸ்க்கு நம்ம நம்பிக்கையோட நம்மளை நம்பி வாங்குறவங்கக்கிட்ட நாமும் எந்த அளவுக்கு நேர்மையாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மக்கிட்ட ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் நம்ம ப்ராப்பராக நம்ம எனக்கு இவ்வளோ தான் ப்ராஃபிட் வருது, இப்படி தான் இந்த பிஸ்னஸ் ரன் ஆகுது அப்படின்ற உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இன்னொருத்தங்க கூட பிரச்சனை பண்ணுறது, இதெல்லாம் தான் ப்ராப்ளம். அண்ட் பிரைபரி அண்ட் கரப்ஷன், பிரைபரினா லஞ்சம் கொடுக்கறது, கரப்ஷன்னா ஊழல் பண்ணுறது. கரப்ஷன் இன்னொரு விஷயம் என்ன சொல்லலான்னா, எனக்கு இவங்களை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்கள மட்டும் நான் ரொம்ப ஃபேவரட்டாக ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இதுதான் பேசிக் கிளாஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.